நான் உங்க தாய் கழுவி வந்திருக்கேன். இலே என்னடே, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு வருஷ கணக்கா உட்காந்து முட்டிட்டு இருக்கீங்களா? ஆனா இங்கன ஒரு புள்ள என்ன பண்ணிருக்கா பாருங்க. இல்ல நம்ம சத்தீஸ்கர் காரி சாரு பாண்டே வெறும் 23 வயசுத்தேன். எந்த கோச்சிங் கிளாஸுக்கும் போகாமே வீட்டுல உட்காந்தே எஸ்எஸ்சி, பேங்க்கு, ரயில்வேன்னு மொத்தம் 19 அரசு தேர்வுகளை பாஸ் பண்ணி மாஸ் காட்டியிருக்கப்பு. இல்ல அந்த பிள்ளைகிட்ட எப்படி குமாரு அம்புட்டு எக்ஸாமையும் தூக்கினீங்கன்னு கேட்டா, மனப்பாடம் பண்ணாதீங்க, விஷயத்த ஆழமா புரிஞ்சு படிங்கன்னு சொல்லுதா. எல்லாரும் மக்கப் பண்ணி எழுதுறது மட்டும்தான், அந்த மார்க்ஸ் வாங்குறது மட்டும்தான் வந்து வெற்றி அப்படின்னு வந்து நினைக்கக்கூடாது. அதாவது அந்த பாடங்களை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ புரிஞ்சுக்கிறோமோ, மக்கப் பண்ணி மட்டும் எழுதுறதா இருந்தால் மறந்து போகிறது தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கிறோம், உள்வாங்கிக்கிறோங்க போது தான் அந்த கேள்வி எப்படி அந்த கேள்வியை ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் இந்த கேள்விக்கு இந்த பதில் அப்படின்றது நமக்கு புரியும். அப்புறம் ரெகுலரா முதல்ல ஒழுக்கமா இருக்க கத்துக்கோக அப்படின்னு சிம்பிளா டிப்ஸ் தருது அப்பு. இல்ல இப்போ அந்த அசாத்திய சாதனைக்காக நம்ம இந்திய சனாதிபதி கையில தங்க பதக்கம் வாங்க போகுதான். இல்ல முயற்சி செஞ்சா முடியாதது எதுவுமே இல்ல அப்பு. இல்ல உங்களுக்கு எங்க சேனல் பிடிச்சிருந்தே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்ல அம்புட்டு தான் சொல்லிவிட்டோம் போங்கடே.